மயிலாடுதுறை அருகே சாராய வியாபாரிகளால் கல்லூரி மாணவர் மற்றும் இளைஞர் கொல்லப்பட்ட விவகாரம். சாராய வியாபாரிகளின் வீட்டை சூறையாடிய உறவினர்களால் பதற்றம். தவறு குறித்து புகார் அளித்தால் மிரட்டப்படுவதும் கொல்லப்படுவதும் தமிழகத்தில் வாடிக்கையாகிவிட்டதாக இபிஎஸ் கண்டனம். மக்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பு இல்லாத அன்சேஃப் மோடில் அரசை முதலமைச்சர் நடத்தி கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். இரட்டை கொலைக்கு சாராய விற்பனை காரணம் அல்ல, முன்விரோதமே காரணம். வழக்கில் சம்பந்தப்பட்ட இருவரை கைது செய்ய கோரி போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் மயிலாடுதுறை போலீசார் விளக்கம். மத்திய அரசின் பட்ஜெட்டால் தமிழ்நாட்டிற்கு என்ன நன்மை கிடைத்திருக்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. தமிழ்நாடு முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்தி 14ஆம் ஆண்டிற்கு முன்னும் பின்னும் தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா? தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விடுவிப்பதில்லை என தெரிவித்த முதலமைச்சருக்கு அண்ணாமலை சவால். பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான் எடப்பாடி பழனிசாமி. டெல்லி முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சம்மட்டி அடி என்ற இபிஎஸ்ஸின் கருத்துக்கு முதலமைச்சர் பதிலடி. முதலமைச்சருக்கு தான் டப்பிங் தேவையே தவிர பாஜகவிற்கு தேவையில்லை. பாஜகவின் குரல் இபிஎஸ் என்ற முதலமைச்சரின் கருத்துக்கு அண்ணாமலை பதிலடி. தமிழ்நாட்டில் சாதிய ரீதியிலான வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருப்பதை முதலமைச்சர் ஒப்புக்கொள்வாரா? இயக்குனர் ப. ரஞ்சித் கேள்வி. தமிழகத்தில் உதவாத துறை என்றால் அது ஊழல் மலிந்திருக்கும் அறநிலையத்துறைதான். அமைச்சர் சேகர் பாபுவை குறிப்பிட்டு அண்ணாமலை கடும் தாக்கு. அண்ணா அறிவாலயத்தின் செங்கலை கூட அண்ணாமலையால் தொல முடியாது. அண்ணாமலைக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. முதலமைச்சர் தலைமையில் தொடங்கியது ஊரக வளர்ச்சித்துறை கண்காணிப்பு குழுவின் ஆலோசனை கூட்டம். கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள எண் வழங்குவது குறித்து ஆலோசனை என தகவல். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் படத்தை சீமான் பொதுவெளியில் பயன்படுத்த தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு. சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்ப்பு. பெங்களூரு நீதிமன்றத்தில் ஜெயலலிதா நகைகள் மற்றும் சொத்து ஆவணங்களை மதிப்பிடும் பணி 2வது நாளாக தீவிரம். 27 கிலோ தங்க நகைகள், 1000 ஏக்கர் நில ஆவணங்கள் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் பணி தொடக்கம். பணியிடை நீக்கத்திற்கு எதிராக சாம்சங் ஊழியர்கள் 11வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். வரும் திங்கட்கிழமை தங்களது குடும்பங்களுடன் போராட்டம் நடத்தவும் முடிவு. சென்னை ஓட்டேரியில் உள்ள நகை பட்டறையில் 100 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. பட்டறை ஊழியர் தலைமறைவான நிலையில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் விசாரணை.
கேரள விசைப்படகுகள் தமிழக கடற்பகுதிகளில் நுழைவதை தடுக்க கோரி தூத்துக்குடி மீனவர்கள் தொடர் போராட்டம். 6 நாட்கள் ஆகியும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் குடும்பத்தினருடன் மீனவர்கள் தர்ணா. நெல்லை அருகே குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியல். புகார் அளித்து ஊராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் வேதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் வெறிநாய் கடித்ததில் 6 பேர் காயம். மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் நாய்களை பிடிக்க கோரிக்கை. விருதுநகர் அருப்புக்கோட்டை பகுதியில் சைக்கிளில் சென்றவர் மீது கார் மோதி விபத்து. கட்டுப்பாட்டை இழந்த கார் தேநீர் கடைக்குள்ளும் புகுந்ததால் பரபரப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது காசி தமிழ்ச் சங்கமம். முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார். புதிய தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வது குறித்து வரும் 17ஆம் தேதி ஆலோசனை. பிரதமர் தலைமையிலான தேர்வுக்குழு கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு. இந்தியாவிற்கு வெற்று வார்த்தைகள் தேவையில்லை, வலுவான உற்பத்தி தளமே தேவை. துரதிருஷ்டவசமாக பிரதமர் மோடி இதை புரிந்து கொள்ள தவறிவிட்டதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கருத்து. பிரயாக்ராஜின் மகா கும்பமேளாவில் குவிந்து வரும் பக்தர்கள். திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடல். உத்தரப்பிரதேச மாநிலம் மேஜா பகுதியில் கார் பேருந்து நேருக்கு நேர் மோதி விபத்து. கும்பமேளா சென்ற 10 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 19 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அமெரிக்காவில் எரிசக்தி துறையில் பணியாற்றிய 2000 அரசு ஊழியர்கள் பணி நீக்கம். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு. மூன்றாம் பாலினத்தவர்களை இனி ராணுவத்தில் சேர்க்க மாட்டோம் என டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. ராணுவ சேவை உறுப்பினர்களுக்கான பதிவும் நீக்கம். பெரு நாட்டில் பாலம் இடிந்ததில் டபுள் டெக்கர் பேருந்து ஆற்றுக்குள் விழுந்து விபத்து. 2 பேர் உயிரிழந்த நிலையில் 41 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை. கேரள மாநிலம் கோட்டயம் அரசு நர்சிங் கல்லூரியில் மாணவரை சித்திரவதை செய்து ராகிங் செய்யப்பட்ட விவகாரம். கல்லூரி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை தண்ணீரை பீச்சி அடித்த போலீசார். விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு திரும்பும் தேதியை அறிவித்த சுனிதா வில்லியம்ஸ். மார்ச் 19ஆம் தேதி வர உள்ளதாக வீடியோ வெளியீடு. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் உடல்நிலை சீராக உள்ளது. வாட்டிகன் அரசு தகவல். கத்தார் ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் போலந்து நாட்டின் இகா ஸ்வியாடெக் அதிர்ச்சி தோல்வி. துல்கர் சல்மான் நடித்து வரும் காந்தா திரைப்படம். படத்தின் புதிய போஸ்டரை வெளியிட்டது படக்குழு.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 63,040 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,890 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.